வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 18th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டே இருந்து, அதாவது 24,200லேயே உருட்டிட்டு இருந்து க்ளோசிங்கில் 24,150 அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிருக்குது. இந்த சிஏஎஸ் வந்ததுலேருந்து மார்க்கெட் இறங்கிட்டு தான் வருது. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹை மார்க் பண்ணிச்சு, 24,700 நியர்லி. அங்கேருந்து இறங்கிக்கிட்டே வருது. இன்றைக்கி வந்து 24,150. ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய்ட்டுருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து எப்படி இறங்குதுன்னா, இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, அது எல்லாத்துக்கும் வலிக்காமல் இறங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் என்ன, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஐபிஓ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எஸ்டிமேட் வந்துருக்குது. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம சின்ராஸு, அதாவது நம்ம அட்ராசிட்டி ட்ரம்ப்பு அட்ராசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன ட்வீட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அதாவது யூஎஸோடைய நியூ டெரிட்டரி ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் அப்படின்ட்டு அதை வந்து மார்க் பண்ணி அவர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து யூஎஸோடைய நியூ டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு லூஸு இதே மாதிரி மெசேஜ் போட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அவ்வளோவா வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து இந்த மாதிரி அவர் மெசேஜ் போட்டிருந்தாருன்னா யூஎஸ் மார்க்கெட்டு 650 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கும். இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி தான் போட்டுட்ருப்பாரு அப்படின்ட்டு யூஎஸ் மார்க்கெட்டே வந்து கேர் பண்ணிக்கலன்னு வச்சுக்காங்களேன். நேற்று பொறுத்த வரையும் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அதாவது நியர்லி 0.5% டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கே இருக்கிற ஃப்ரண்ட் லைன் இண்டெக்ஸ் எல்லாமே டோ ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து நியர்லி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 2.5% டவுனில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.32% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50-60 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டுச்சு. அதே மாதிரி தான் 70 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ஓப்பன் ஆச்சு. 24,250 24,200லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் வந்து 24,160 அரௌண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 492 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.63%. 77,235 செட்டில் ஆகுது. நிஃப்டி 132 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.55%. 24,154.90 வந்து செட்டில் ஆகுது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் அதாவது ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது, மிட் கேப் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் 2% நியர்லி டவுன் ஆயிருக்குது. எஃப்எம்சிஜி 0.5%, ரியாலிட்டி 1.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ருபி இன்னைக்கு 95.68 வந்து செட்டில் ஆகுது. நேற்று வந்து 95.60 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு. இப்போ முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டாடா குரூப்பில் வந்து ஏஜிஎம் நடக்கிறதா இருந்தது. பட் அது வந்து டாடா குரூப் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இந்த ஏஜிஎம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலே தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டாடா ஏஜிஎம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த புலி வருதுன்ட்டு கணக்காக வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நெக்ஸ்ட் மந்த்து மோஸ்ட்லி வந்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஐபிஓ வரப்போகிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் போயிட்டு இப்போ வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இதுக்கு வந்து ஏதோ டிமாண்ட் இல்லாத மாதிரி இவங்களாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோவில் 2,000 ருபீஸில் வந்து 2,100 ருபீஸ் ப்ரைஸ் பேண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து 2,200 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த அளவுக்கு ஷேரோடைய ஐபிஓ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரே மார்க்கெட்டில் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1,500 ரூபாயிலேருந்து 1,700 ரூபாய்க்கு ஐபிஓ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது போல தெரியுது. பட் இது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இவங்க வந்து ரோட் ஷோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
₹2000 ₹2100 வரும் அப்படிங்கிற மாதிரி என்எஸ்இ அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த என்எஸ்இ அதாவது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐபிஓ வரதுனால 2 ஸ்டாக் வந்து மேஜராக பெனிஃபிட் ஆகுது. எந்த ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீக் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். ஐஎஃப்சிஐ. இந்த ஐஎஃப்சிஐ வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் ஆகிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஎஃப்சிஐ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய 2.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ₹2000 வருது அப்படின்னா ஐஎஃப்சிஐக்கு வந்து மேஜர் எக்ஸ்போசர் கிடைக்கும். அவங்க கிட்ட இருக்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அதனால வந்து ஐஎஃப்சிஐ வந்து இது வந்து மேஜர் பெனிஃபிட்டு. லாஸ்ட் வீக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் ₹75. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொன்று பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பொறுத்தவரையும் பிஎஸ்சியில் தான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ ஹெவி வால்யூம் நடக்கும். அந்த ஹெவி வால்யூம் நடக்கும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ரெவென்யூ அதிகமாகும். அதனால் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? பட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ரீசெண்ட் ஹையில் வந்து ஆல்மோஸ்ட் ₹1000 ₹1200 பக்கம் இறங்கிடுச்சு. ₹4400 போனது நீங்கள் வந்து ₹3350 இருக்குது. யூனோ என்னுடைய பெய்டு கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ₹3800 ₹4000 இருக்கும்போதே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் ₹700 இறங்கிடுச்சு. ஓகேங்களா? பட் இது ஒரு பாட்டமில் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய அப்டேட்டு. நெக்ஸ்ட் மந்த் 10th இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டி கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து நிஃப்டியோடைய டார்கெட் 26,800 கொடுத்துருக்குறாங்க 2027. ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 1652 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2579 crore பை பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 4231 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் யார் திமிங்கலம் செல் பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு நிஃப்டி 150 பாயிண்ட் இறங்குறதுக்கு யார் செல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் வைஸ் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவே இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை. வெனஸ்டே நாளைக்கு தான் வந்து மார்னிங் 11:30 AM இங்கிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. நாளைக்கு நைட்டு வந்து யூஎஸ்ஓடைய FOMC மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 75 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 24,300 அந்த பாக்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த பாக்ஸு கீழே வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 24,000 தான் சப்போர்ட். ஸோ அந்த 24,000 வரையும் வருதான்னு பாருங்கள். மேலே போச்சு அப்படின்னா 350 அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 300 350 வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து லலிதா ஜுவல்லரி, அது ஐபிஓ வந்து எஸ்டர்டே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 2 times வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு தான் ஃபைனலாக வந்து நாளைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ 10 to 20 times ஆகலாம்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது August 3rd அன்னைக்கு சிஏஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இங்கே வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. 24,770 போயிட்டு 24,150 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நீ பாருங்கள் 24,130 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதாவது ஜூலை 29th அன்னைக்கு ஒரு கேப் அப் ஆகிருக்குது. எவ்வளோ கேப் அப் ஆகிருக்குது அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆகிருக்குது. அந்த கேப் அப்போடைய பாட்டத்துக்கு நீ வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து லோ கீழே 24,100க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் 23,970. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 24,100 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,230, 24,280, 24,350. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.